நட்ராஜ் இப்படி பண்ணிட்டானே. இதுக்கு மேல எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நான் இவர்கிட்ட பேச முடியும்? ஐயா மகாராசா, உங்களாலதான் எனக்கு வாழ்க்கை கிடைச்சது, குடும்பம், புள்ள குட்டி எல்லாம் கிடைச்சது. நான் பதிலுக்கு காட்டின நன்றி எல்லாம் இந்த தப்பான பிள்ளைங்களை பெத்து உங்க கையில கொடுத்தது தானா? கடைசியில நான் தான் பாவி ஆயிட்டேன். நான் பாவி. என்னது? என் உமா அழலாமா? உன்னை அழ வச்சு வேடிக்கை பார்க்கவா நான் இவ்வளவு பாடுபட்டேன்? உமா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் என்னங்க பண்ணுவேன்? நம்ம பிள்ளைங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டாங்களே. மனசை தேத்திக்கிட்டு தான் ஆகணும். நாம நினைச்சதும் விரும்பினதும் மட்டுமே வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சா அது நடக்குமா? நீதான் சொன்னியே, சின்னவனுக்கு வந்த நெருக்கடி தான் பெரியவனுக்கும் வந்திருக்கும். அந்த பொண்ணு மிரட்டி இவனை தாலி கட்ட வச்சிருப்பா. பயப்படுற அளவுக்கு ஒரு அப்பாவி பிள்ளைய தானே நம்மளும் பெத்து வச்சிருக்கோம். நடந்தது என்னமோ தப்புதான். ஆனா யார் மேல தப்புன்னு தேடுறது ரொம்ப அனாவசியம். ரொம்ப துருவி பார்த்தோம்னா நாமளே தப்பு செஞ்சவங்களா கூட இருக்கலாம். இந்த நேரத்துல ஐயோ அம்மான்னு அழுது என்ன ஆக போகுது? நீங்க இவ்வளவு தைரியமா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வேற என்ன செய்ய முடியும் உமா? நட்ராஜ் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப அவன் மேல கோவப்படுறதுனாலயோ இல்ல அவங்கள திட்டுறதுனாலயோ ஏதாவது மாறிடுமா என்ன? இப்போ இதை ஏத்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறது தப்பு. இதை எப்படி ஏத்துக்க போறோம், எப்படி சரி செய்ய போறோம்னு நாம யோசிக்கிறது தான் சரி. அவன் மேல கோவப்பட்டாலும் இல்ல துரோகின்னு சொன்னாலும் அவன் நம்ம புள்ள உமா, நாம பெத்த புள்ள. அவனை தள்ளி வச்சுட்டு நம்மளால வாழ முடியுமா? சொல்லுமா? மாமா, அந்த பொண்ணு ரொம்ப ரவுடித்தனமா பிஹேவ் பண்ணிருக்கா மாமா. அது எப்படி நம்ம வீட்டுல? அதுக்கு என்ன பண்றது? நட்ராஜ் தெரிஞ்சு கட்டினானோ தெரியாம கட்டினானோ அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இனிமே அந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக. அதை மாத்த முடியுமா? எல்லாத்தையுமே சந்திச்சு தாண்டா ஆகணும். அது இல்லாம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உமா, ஏய் அழாத, வா வீட்டுக்கு போலாம். வா. வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? என்ன உமா அப்படி கேக்குற? நம்ம வீட்டுக்கு தான். இல்லங்க, இனிமே எந்த முகத்தோட நம்ம அங்க போக முடியும்? என்ன நீ இப்படி பேசுற? தப்பு பண்ணது அவங்க. அவங்களே தைரியமா நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த பொண்ணு நடு வீட்டுல நின்னுக்கிட்டு அதிகாரம் பண்றான்னு நீ சொல்ற. அவங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கிறப்போ நாம போறதுக்கு என்ன தயக்கம்? இல்லங்க, நான் சொல்றது எதுவா இருந்தாலும் அங்க போய் நம்ம பேசிக்கலாம். இல்லங்க, நான் சொல்ல வருது என்ன? நான் சொல்றேன் இல்ல, வா. எங்க நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன். நீங்களும் கோவப்பட்டா நான் ரொம்ப நொறுங்கிடுவேன் நினைச்சு என்கிட்ட போய் பேசுறீங்களா? பொய் பேசுறேனா? எனக்கு பொய் பேச தெரியாதுமா. என் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். ஒருவேளை நீ அழுததுனால கொஞ்சம் தைரியம் வந்திருக்கலாம், அவ்வளவுதான். சரி, எதுவா இருந்தாலும்
நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். ஐயாவோ கிருஷ்ணா, நான் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்ல இருந்தேன். அந்த டெலிகேட்ஸ்லாம் நீ அனுப்பிட. சரி கிருஷ்ணா. அவங்க ப்ரொபோசல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போக சொல்லு. நாளை மீட்டிங்க்கு ஒரு டைம் வாங்கிக்க. சரி கிருஷ்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ உமாவை கூட்டிட்டு கிளம்பு, நான் பின்னாடியே வந்துடுறேன். வைத்தே, நீயும் கூட போ. சரிண்ணே, நம்ம அம்மா கூட போறேன். கிருஷ்ணா, இப்ப நீ திடமா பேசுறியே, இதே திடத்தோட வீட்லயும் பேசு. தேவையில்லாம கோவப்படாதடா. நீ பத்திரமா அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்க. சரி கிருஷ்ணா, நான் பாத்துக்கிறேன். உமா, வா வீட்டுக்கு போலாம். என்ன யோசனை பண்ற? பயப்படாத. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பாயசத்தை ஊத்து. போதும் போதும். பாயாசம் சூப்பர் நடராஜ். உனக்கு? உங்களுக்கு வேணுன்றதை நீங்க சாப்பிடுங்க. உன் இஷ்டம். பரவாயில்ல, நல்லா சமைக்கிறவங்களா பார்த்துதான் வேலைக்கு வச்சிருக்கீங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொன்னதும் ரெடி பண்ணிட்டியே. ஆமா, இதெல்லாம் நீயா சமைச்சதுதானா இல்ல ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கியா? நான் தான் மேடம் எல்லாம் சமைச்சேன். பரவாயில்ல, 2-3 டிப்ஸ் மட்டும் தரேன், கேட்டுக்கோ. பாயாசத்துல இவ்ளோ நெய்யே தேவையில்ல. அப்பளம் இப்படி கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். அப்புறம் இந்த பச்சடி இருக்குல்ல, அதுல புளிச்ச தயிர் போட்டாதான் இன்னும் நல்லா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்ன செல்லக்குட்டி, ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க? என்னது? ஒன்னதான் சொன்ன செல்லக்குட்டி. சாப்பாடு சூப்பரா தானே இருக்கு, அப்புறம் ஏன் இலையில கோலம் போட்டுட்டு இருக்க? நல்லா வயிறு முட்டை ஒரு கட்டு கட்ட வேண்டியது தானே? காலையில இருந்து இன்னும் நீ சாப்பிட கூட இல்ல. நீங்க சாப்பிடுங்க. என்ன செல்லக்குட்டி, கல்லானாலும் கணவன், கண்டபடி பேசினாலும் கணவன் இல்லையா? நீ சாப்பிடாம நான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? என்ன செல்லம், ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? பேசாம சாப்பிட மாட்டீங்களா நீங்க? ஓ, இவங்கெல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்டா உனக்கு சங்கடமா இருக்கா செல்லக்குட்டி? ஏன்பா மச்சினன்ஸ் அண்ட் மாமா சம்சாரம், முன்ன பின்ன விருந்து சாப்பிடறவங்கள பார்த்ததே இல்லையா? ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னடா முறைக்கிற? உனக்கு ஒரு நாகரிகம் வேண்டாம்? நாங்க என்ன ஹோட்டல்லையா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? உங்க வீட்டு டைனிங் டேபிள்ல உங்க வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேணும்னா நீயும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே? நாங்க என்ன வேணாம்னு சொன்னோம்? நாங்க சப்பு கொட்டி சாப்பிடுறத இப்படி கண்டு கொட்டாம பார்த்தா எங்களுக்கு வயிறு வலிக்குமா வலிக்காதா? என் செல்லக்குட்டி வேற சங்கடப்படுதுல. நான் திட்டினேன் செல்லம், நீ சாப்பிடு சாப்பிடு. டேய் நடராஜ், என்னடா நடக்குதுங்க? வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உன்னால மட்டும் எப்படி வகை வகையா உட்கார்ந்து கொட்டிக்க முடியுது? டேய், நான் தான் சொல்றேன்ல என் சூழ்நிலை அப்படின்னு, புரிஞ்சுக்கோங்கடா. ஏய் நிறுத்து. ஏண்டா, புதுசா கல்யாணம் ஆனவங்க வீட்ல வந்து முதலா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கூட வந்து நின்னு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இத போட்டுக்கோங்க அத போட்டுக்கோங்கன்னு ஏதாவது உபசரிக்கணும். அந்த நாகரிகம்லாம் உங்களுக்கு தெரியாதா? கூட பிறந்த அண்ணனும் அவன் சம்சாரமும் சாப்பிடுறாங்களே, பக்கத்துல போய் 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட சொல்லி
போட்டோ எடுத்து Facebookலயோ ட்விட்டர்லயோ போட்டு விடுவோன்ற நாகரிகம் கூட உங்களுக்கு இல்ல. அதுவும் போகட்டும், பசியோட உட்கார்ந்து சாப்பிடுறவங்கள ஏண்டா சாப்பிடுறேன்னு கேக்குறியே, உனக்குள்ள அறிவே இல்லையா? ஏற்கனவே இந்த கல்யாணம் எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நடந்துச்சுன்னு A to Z சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப ஏண்டா எப்படிடான்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஆளு கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாம அதையே சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன கல்யாணமா இல்ல கிரிக்கெட் மேட்சா? திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி பாக்கிறதுக்கு. நீ சாப்பிடு செல்லம், சாப்பிடு. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்காதவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அது வேஸ்ட். அவனுங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், நீ உன் வேலைய பாரு செல்லம். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், சரியா? சாப்பிடு. அப்பாடி, வயிறு ஃபுல். அவந்திகா ஹாப்பி என்னாச்சி? எழுந்திருக்கலாமா செல்லக்குட்டி? என்ன செல்லம், ஏன் இப்படி சாப்பிடாம வச்சிருக்க? என்ன பண்றது, இப்படி சுத்தி நின்னு கண்ணு வச்சா யாரால சாப்பிட முடியும்? புது பொண்ணு புது மாப்பிள்ள ஒன்னா சாப்பிட்டு ஒன்னாதான் எந்திரிக்கணும். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? அவந்திகா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்த வீட்டுலதான் யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, அதுக்காக இப்ப நானும் பேசாம இருக்கணுமா? என்னால முடியாது. வேண்டாத சாப்பாடு இப்படி இலையில வச்சுக்கிட்டு ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட முடியலன்னா வச்சுட்டு எழுந்துரு. என்னங்கடா, என்ன பாக்குறீங்க? பொம்பளை புள்ள ஏப்ப விட்டு பார்த்ததே இல்லையா? வேணும்னா இன்னொரு தடவை ஏப்ப விட்டு காமிக்கவா? திருப்தியா சாப்பிட்டா திருப்தியா ஏப்ப விடதான் செய்வாங்க. இத போய் என்னவோ ஜூல வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. என்ன மாதிரி பசங்கடா நீங்களா? லக்ஷ்மி மேடம், இங்க வா. இதோ வந்துட்டேன் மேடம். இந்த ஸ்வீட் பீடா வெத்தலை பாக்கு ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா? இல்ல மேடம், சொன்னா அடுத்த தடவை வாங்கி வச்சிடுறேன் மேடம். சொன்னாதான் செய்வியா? என்ன ஆளு நீ? உங்ககிட்ட தனியா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அங்கிள். ஆன்ட்டி எல்லாத்தையும் சொல்லிதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நாங்க ஆசீர்வாதம் பண்றது இருக்கட்டும், நீ உங்க வீட்டுல சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? அவங்களுக்கு என்ன தனியா சொல்றது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அங்கிள். இங்க வரதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வரோம். நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். வா நட்ராஜ். ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களாமா? நல்லாரு, நல்லாருமா, நல்லாருங்க. அம்மா ஆசீர்வாதம் பண்ணலையேப்பா. பெத்த பையனை ஆசீர்வாதம் பண்ணாம நீ இப்படி விலகி நிக்கிறது தப்புமா. என் மனசுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில உமா செஞ்சது எதுவுமே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்ததே இல்லை. ஏன்னா எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் அவ செஞ்சிருப்பா. அவ செஞ்சதெல்லாம் சரின்னு எனக்கும் படும். எங்க வாழ்க்கையில
அதுதான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ இவன் நடந்துக்கிற முறை எனக்கே தப்பாதான் தெரியுது. ஆமாம்மா, நீ பண்றது தப்புதான். நமக்கு 1000 நியாயங்கள் நம்ம பக்கம் இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? அவங்க கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. பெத்த பிள்ளைங்களோட கல்யாணத்தை ஊரறிய உலகறிய ஜாம் ஜாம் நடத்தணும். எல்லா தரப்பும் அதுல சந்தோஷமா கலந்துக்கணும். அது இது நமக்கு 1000 கனவுகள் இருக்கலாம். ஆனா அந்த கனவுகள் எல்லாத்தையும் விட பிள்ளைங்களோட நெருக்கடியான பிரச்சனைய நாம புரிஞ்சுக்கணும். நாம பண்றது தப்புதான். இவனேதான் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு முதல் தடவை வந்தப்போ நாம என்ன சொன்னோமோ அதை அப்படியே கேட்டான். நம்ம ஆசைப்பட்டதை தவிர வேற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு இவனேதான் நமக்கு வாக்குறுதி கொடுத்தான். ஆனா இப்போ அத அவன் மீறிட்டானே நீ வருத்தப்படுறது எந்த விதத்துல நியாயமா? மகனை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவனோட நெருக்கடியும் புரிஞ்சுக்க வேண்டாமா சொல்லு? இதோ திலீபன், இவன் தான் எனக்கு முதல்ல அதிர்ச்சி கொடுத்தது. அப்ப நான் இடிஞ்சு போய் நின்ன. அப்ப என்ன தேத்துனது இதோ இவதான். ஏமா, திலீபன் தப்பு பண்ண போது மன்னிச்ச நீ நட்ராஜ் தப்பு பண்ணதையும் மன்னிச்சுதானே ஆகும். இவனை விட உன் அம்மா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சா பாரு. அதான் அதான் இவ பண்ண பெரிய தப்பு. அவ்வளவு நம்பிக்கையை அவ உங்க மேல வச்சிருக்க கூடாது. பிள்ளைங்க நம்ம எதிர்பார்ப்புகளை நொறுக்கிட்டாங்க, நம்ம கனவுகளை சிதைச்சிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு எந்த அருகதையும் இல்ல. அவங்க பண்ற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மன்னிச்சு அப்படியே ஏத்துக்க வேண்டிய ஒரு காலத்துல இவ இப்படி கோச்சிட்டிக்கிறது தப்புதானே? ஏன் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நான் செஞ்ச தப்புதாம்மா. உங்க கால விழுறமா, நான் செஞ்ச தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நீ இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டு அவ காலில் விழுந்தோம், அவளால உன்னை மன்னிக்க முடியல பாத்தியா? வேணும்னா அவளுக்கு பதிலா நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டுமா? ப்ளீஸ் பா, என்ன கொல்லாதீங்கப்பா. ப்ளீஸ் பா. இல்லடா, நான் இவ்வளவு பேசுறது உன்னை காயப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லடா. நான் பேசுனதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றாமையத்தான். நிச்சயமா நான் உங்களை குத்த சொல்லவே இல்லை. ஆனா இத்தனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில மன்னிச்சுட்டேன்பான்னு சொல்ற ஒரு மனநிலை எனக்கு இல்லை நடராஜ். நினைச்சதை வெளியில சொன்னாதான் உறவு நிலைக்கும்னு நான் நினைக்கிறேன். மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாப்பா? மன்னிச்சிட்டேன்டா. நான் உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டேன். ஆனா இதோ உன் அம்மா மனசு மாறலையேன்னு தான் நான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க எதிர்பார்ப்பை எல்லாம் மீறி நான் ஒன்றும். நட்ராஜ்,
ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்னோட நிலைமையை பாத்தீங்களாப்பா? நான் என்னப்பா பண்ணுவேன்? புரியுது நட்ராஜ். இதுல இருக்கிற பாசிட்டிவான பக்கத்தை மட்டும் பாரு. அங்கிள் மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிட்டாருல, ஆன்ட்டியும் இதே மாதிரி நம்மள மன்னிச்சு ஏத்துப்பாங்க.